அன்பான தேவதை தொலைக்காட்சிகளே அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறளின் நிகழ்வை சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? குடி செயல் வகை என்ற அதிகாரத்திலிருந்து 1028வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த குறளிலே வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்னா, ஒரு குடும்பத்தின் முன்னேற்றத்துக்காக உழைப்பதற்கு கால நேரம் எல்லாம் பார்க்கக்கூடாதுன்ற. சில பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த குளிர்காலம் போட்டோம், இதுல குளிர் ரொம்ப அதிகமாகுது வெளியில போறது வரதுக்கு, கோடை காலத்துல நான் அந்த குடும்பம் முன்னெடுத்து உழைக்கிறேன்னா அப்ப குளிர்காலத்துல யாரும் பட்டினியாக முடியுமா? சில பேர் கோடையில இருந்து வெயில்ல எப்படிப்பா வெளியே போறது வர்றது, குளிர்காலத்துல நான் பாடுபடுறேன்னா முடியுமா? இல்ல காலையில நல்லா தூங்கிட்டு நான் மத்தியானத்துக்கு மேல குடும்பத்துக்கு உழைக்கிறேன்னா முடியுமா? அதெல்லாம் கிடையாது. அதுக்கு நேரங்காலமே கிடையாது. எப்படி ஒரு உழவனுக்கு உழவுத்தொழில் செய்வதற்கு நேரங்காலமே கிடையாது. எல்லா நேரமும் வேலை இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இருந்தால்தான் அந்த நிலத்திலே பயிர் செழிப்பாக வளரும். எல்லாம் பண்ணி விட்டு கடைசியில காவல ஒழுங்கா இல்லைன்னா பக்கத்து வீட்டு மாடெல்லாம் வந்து மேய்ச்சிட்டு போயிடும். ஆகவே ஒரு குடும்பம் முன்னுக்கு வரணும்னா அதுக்கு நேரங்காலம் கிடையாது என்றார் வள்ளுவர். என்ன சொன்னார் பாருங்க, குடி செய்வார்க்கு, குடினா குடும்பம், குடி செய்வார்க்குனா குடும்பத்தை முன்னேற்றுவதற்காக உழைப்பவர்களுக்கு, குடும்ப முன்னேற்றத்திற்காக உழைப்பவர்களுக்கு இல்லை பருவம். பருவம்னா என்ன? பருவ காலம், காலை மாலை, அது சிறு பருவம். பெரும்பருவம்னா கோடை காலம், குளிர்காலம், மழைக்காலம். இப்படி பருவமெல்லாம் கால நேரமெல்லாம் கிடையாதுயா. ஒரு குடும்பம் முன்னுக்கு வர்றதுக்கு கால நேரமெல்லாம் பார்க்க கூடாதுன்றார் வள்ளுவர். குடி செய்வார்க்கு இல்லை பருவம். குடும்ப முன்னேற்றத்திற்காக உழைப்பவர்களுக்கு நேரம் காலம் கிடையாது. அதான் இதனுடைய பொருள். மடி செய்து மானம் கருத கெடும். மடினா சோம்பல். சோம்பலாக இருந்தால் குடும்பம் முன்னேறாது. மானம்னா வரட்டு கௌரவம், போலியான மானம். போய் அந்த குடும்பம் முன்னப்போ அடிமையா நிறைய மழை பெஞ்சு பயிர் பூரா மழையில் நினைஞ்சு கெட்டு போச்சுங்க. அப்போ நமக்கு இந்த குடும்பத்தை முன்னேறினா கடன் வாங்கி தான் ஆகணும். நான்லாம் அனாவசியமா கடனெல்லாம் கேட்க மாட்டேன், வாங்க மாட்டேன்னு வரட்டு கௌரவம் பார்த்தா குடும்பம் எப்படி முன்னுக்கு வரும்? அப்போ வரட்டு கௌரவம் பார்க்கக்கூடாது. மானம், பொய்யான மானம் கொள்ளக்கூடாது. குடும்பத்துக்காக அதெல்லாம் பார்க்க கூடாது. குடும்ப முன்னேற்றத்துக்காக அந்த இதெல்லாம் தனிப்பட்ட மானம் எல்லாம் பார்க்க கூடாதுன்னு வள்ளுவர் அழகா சொல்றாரு பாருங்க. குடி செய்வார்க்கு இல்லை பருவம். குடும்ப முன்னேற்றத்திற்காக உழைப்பவர்களுக்கு நேரங்காலம் கிடையாது. மடி செய்து சோம்பலாக இருந்து கொண்டு மானம் கருத, வரட்டு கௌரவம், போலி மானம், அந்த மானத்தை பார்த்தால் குடி கெடும். குடும்ப வளர்ச்சி தடைபடும், குடும்பம் அழியும்ன்றார். அப்ப என்ன செய்யணும்? நேரம் காலம் பார்க்காமல், சோம்பல் கொள்ளாமல், வரட்டு மானம் கொள்ளாமல் குடும்பத்திற்கு அயராது உழைக்க வேண்டும் அப்படின்றார் வள்ளுவர். இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும். அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.